Satyamayi Parame. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power. In all things, may I see the divine. The miracle, our absolute was born, infinity put on a finite soul, all motion lived within a wandering drop, a time-made body, house the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster, that lit her face and tented its radiance in her body's house, overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Kujantam Rama Rameti Madaram Madaraksharam Aruhya Kavita Shakam Vande Valmiki Kokila. Valmikir Manusammasya Kavita Vanacharanaha Srinvan Rama Kathanatham Konayati Paramgati. Kujan Pudirbalam Yashodaryam Nirbayattum Arokata Ajatyam Vakpatattam Cha Hanumat Swarana Adbhavet. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीति साक्षात् रामायणमात्मनः तत्पकटसमाससन्धियोगं सममुदरोपनाथार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशस्थिरसस्य पदं निशामयत् श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वे रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेहिसहितं सुरद्रुमतले हेमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं सौम्यरामलीक्षस्व सौम्येन वदने नमामि नमोऽस्तु रामाय लक्ष्मणाय दिव्यच्युतस्मै जनकात्मजायै नमोऽस्तुरुद्रेण यमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्राकने मरुद्गणेभ्यः. ராமாயணத்தில் எந்த பகுதியானாலும் சரி, அதை கேட்பதற்கு என்று நமக்கே நமக்குள் ஒரு புதிய ஆர்வம் பிறக்கிறது. எத்தனை முறை கேட்டாலும் இப்பொழுதுதான் முதல் தடவை கேட்பது போல் நமக்கு தோன்றும். ஒரு புதிய ஆர்வத்தோடு கேட்கிறோம். அதிலும் இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பத்திலேயே ஸ்ரீராமன் ஹனுமாரை சந்திக்கிறார். அந்த ஹனுமார் சுக்ரீவனோடு ரிஷிமுக பர்வதத்தில் மற்றும் தாரன், நளன், நீலன் மூவருடன் சுக்ரீவனுடன் இருந்து வந்தார். வாலி சுக்ரீவன் மீது கோபித்துக் கொண்டு தன் ராஜ்யத்தை அபகரிக்க முயன்றான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவன் மீது வீசிவிட்டு அவனை நாடை விட்டு துரத்தி விட்டான். மதங்க மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் அவன் வந்தால் அவன் தலை வெடித்து போகும் என்று மகந்த ரிஷி ஒரு சாபம் விட்டிருந்தார். ஏனென்றால் ஒரு துந்துவி என்ற ஒரு அரக்கன் வாலியுடன் போர் புரிய வந்தபோது எருமைக்கடா வேஷத்தில் வந்த அவனை
மகாபலசாலியான வாலி. அவன் ராவணனையே ஒரு கரத்தில் இடுப்பில் வைத்துக் கொண்டு 4 சமுத்திரங்களுக்கு சென்று பூஜை செய்தவன். ஆகையால் அவனை அடித்து கீழே வீழ்த்து விட்டு இந்த ரத்தமும் மாம்சமும் கிடந்த உடலை காலால் வெட்டி எறிந்தான். அது மத்தங்கமோகின் ஆசிரமத்தை அசுத்தப்படுத்தியது. அவர் சினந்து வால்மீகிக்கு இவ்வாறு வாலிக்கு இவ்வாறு சாபம் விட்டார். இங்கே இருந்தால் தலை வெடித்து போகும்படி சாபம் விட்டார். அங்கே இருந்து வந்தார். ராமன் கமந்தனால் கூறப்பட்டவர் சபரியை சந்தித்து விட்டு சுக்ரீயை சந்திப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மணனுடன். அந்த காட்சியைத்தான் இன்று நாம் கிஷ்கிந்தா காண்டத்தின் முதல் சர்க்கத்தில் பார்க்க போகிறோம். கிஷ்கிந்தா காண்டில் மொத்தம் 67 சர்க்கங்கள் உண்டு. அந்த 67 சர்க்கங்கள் இருப்பதை அத்தியாத்ம ராமாயணத்தில் பகவான் சங்கரர் 9 சர்க்கங்களில் பார்வதிக்கு வழங்குகிறார். அந்த 9 சர்க்கங்களில் முதல் சர்க்கத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் பார்த்தோம், சபரி சந்தித்த பிறகு ராமனுடைய உள்ளம் வெகுவாக தேறி இருந்தது. துக்கத்தினால் சிதறி போயிருந்த மனம் பழையபடி வேலை செய்ய தொடங்கிவிட்டது. அவளை நன்கு குசலப்பிரசனம் செய்ய முடிந்தது. அவளுடைய அன்பையும் வரவேற்பையும் ஏற்க முடிந்தது. அந்த மனநிலை தொடர்கிறது. சபரியின் ஆசிரமத்திலிருந்து வெளிவந்த பிறகு லக்ஷ்மணா, என்னன்னா ரொம்ப மனசு லேசா இருக்குப்பா. நல்லதண்ணா. இங்கே சீத்தை நம்மோடு ஏதோ விளையாட்டு காண்பதற்காக ஒளிந்து கொண்டாளோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் மனத்தில் இருந்த ஒரு குப்பையும் கூலமான ஒரு வருத்தம், சோகம், டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போய் அசுபம் பிரணஷ்டம், கல்யாணம் சம்பபஸ்திதம், மங்களம் நிறைந்திருக்கிறது. சீத்தை திடீர்னு எதில் வந்து கவலைப்பட்டு விட்டீர்களா, நான் இங்குதான் இருக்கிறேன் என்று கூறினால், ராமா இந்த இடம் ரொம்ப நன்றாக இருக்கிறது, why not we settle down here, அயோத்திக்கு போனோமா என்று கேட்டால், சரி சீத்தை எங்கே இருந்து விடுவோம், நான் ஒப்புக்கொண்டு விடுவேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருந்தார் ராமன். அயோத்தியை விட சிறந்த இடம் வாழ்வதற்கு கிடையாது என்ற தீர்மானம் அபிப்பிராயம் கொண்ட ராமர் அயோத்தியாயே சக்கராயே ஸ்பிருகையே, விரும்புவேன் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். அந்த பம்பா ஏரி அங்க நதியும் உண்டு, பம்பா நதியும் உண்டு. ஒருவேளை துங்கபத்ரா நதியினுடைய கடையா இருக்கலாம். தற்கால ஹம்பி நகரில் அதுதான் கிஷ்கிந்தை என்றும் அதனுடைய எல்லை என்றும் கூறுகிறார்கள். அங்கே வந்த பொழுது பிரம்மாண்டமான ஏரி, நிசப்தம், அதை கையில் தீண்டலாம் போல் இருக்கிறது, அவ்வளவு ஸ்தூலமாக நிசப்தம். எடுத்துவிட்டு ஒரு கப்பல் வைத்துக் கொண்டு ஐஸ்கிரீம் போல் விழுங்கி விடலாம் போல் இருக்கிறது. அவ்வளவு இனிமையான நிசப்தம். பறவைகள், நீர் பறவைகள், மரத்தில் இருக்கும் பறவைகள் ஆனந்தமாக கூச்சடிகின்றன. மதங்க முனிவர் வாழ்ந்த இடமாதலால் மிருகங்களுக்கிடையே சிநேகம். இதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறார். களைப்பை
நீண்ட காலம் நடந்து வந்தார். சபரி ஆஸ்பத்திரி கிளம்பி விட்டு நடந்து வந்திருக்கிறார். அது எவ்வளவு மணி, அது எவ்வளவு நாள் என்று நமக்கு தெரியாது. அதை விவரம் வால்மீகி ராமாயணத்தில் காணப்படவில்லை, சங்கரரும் சொல்லவில்லை. களைத்து போயிருந்தார்கள். மிகவும் தெளிந்த ஜலம் கொண்ட, தெளிந்த ஜலம் எப்படி இருக்கும்? ஒரு ஏரியின் தெளிந்த ஜலம், நதியின் தெளிந்த ஜலம். சன் மனுஷ மனசோ யதா என்று வால்மீகி கூறுவார். நல்ல மனிதர்களுடைய மனம் எவ்வளவு தெளிவா இருக்கும், அவ்வளவு தெளிவா இருந்ததாம். அதை எடுத்து முகத்தை கழுவி கொண்டார்கள். நீரை எடுத்து பருகினார்கள். நன்கு முகத்தை தொடர்த்தி கொண்டு சற்று நேரம் இந்த கரையில் அமர்ந்திருந்தார். சாந்தியை வரவழைத்துக் கொண்டார். இப்போது ஒன்றும் திட்டம் போட வேண்டிய ஒரு நேரம் அல்ல, இன்னும் அதற்கு சமயம் வரும். இப்போ சுக்ரீவை பார்க்க வேண்டும், அது ஒரே ஒரு லட்சம் தான். சுக்ரீவை பார்ப்பதற்கு முன்னால் ஹனுமாருக்கு பார்க்க போகிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி ராமருக்கு ஐடியாவே இல்லை. இனிமேதான் தெரிஞ்சுக்க போறார். எப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் ஹனுமாருடைய ஜென்மம். வாயுபுத்திரன், அஞ்சனா புத்திரன், சூரியனுடைய சிஷ்யன் தெரிஞ்சுக்க போறார். அப்படியே எழுந்து வரதை பார்த்தா சுக்ரீவன் பார்த்தான். அடிக்கடி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு பயம், யாராவது அவனை பிடிக்கிறதுக்கு ஒற்றர்கள். மனசுல பயம் வந்தாக்கா அது அமைதி இருக்காது. எதை கண்டாலும் அந்த பயம்தான் முன்னாடி வரும். இந்த பயத்தோட எந்த விஷயத்தையும் நிகழ்வையும் சம்பந்தப்படுத்திடும். ராமலட்சுமண வரத்தை பார்த்துட்டு இவர் வழியில அனுப்பப்பட்டவன் என்று முடிவு செய்து விட்டான். இன்னும் மலை உச்சிக்கு போய் எங்கேயோன்னு புகையில பதுங்கிக்கான மேல போயிட்டான். அங்கிருந்து கொண்டு ஹனுமானை பார்த்து, ஹனுமான், நீ அங்க 2 பேர் வரா பாரு, அவளை போய் ஏதோ ஒரு இங்கேயே வாசம் செய்பவனை போல் அவளை போய் சந்தித்து குசலம் விசாரிப்பது போல் யார் என்று தெரிந்து கொண்டு வா. ஒன்று ரூபத்தில் போகாது, ஒரு சன்னியாசி ரூபத்தில், ஒரு பிக்ஷை வாங்கி உண்பவர், தானாக கீழே விழுந்ததை எடுத்து உண்பவர், அப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கொண்டு போய் அவரை சந்தித்து வா என்று கூறினார். ஹனுமாரும் அங்கே வந்தார். அங்கே வந்து மாத்திரத்தில் அவரை அறியாமல் அவர் மனத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான சக்திக்கு முன் இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் தன்னுடைய அப்பாவிடம் கேட்டிருந்தார், வாயு பகவானிடம், பகவான் இங்கே நடமாடினால் நாம் அவரை சாதாரணமாக இருப்பவை போல் இருந்து அந்த வேஷத்தில் நடமாடினால் நாம் கண்டுகொள்ள முடியுமா? வாயு பகவான் அதற்கு அன்புடன் அவருடைய தோளில் கையை வைத்து, ஹனுமான், பகவான் இங்கே நடமாடினால் உன் முன் தென்பட்டால் உன் மனத்தில் மட்டுமல்ல சுற்றுப்புறத்தில் கூட ஒரு கலைக்க முடியாத உறுதியான ஒரு சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும் என்று கூறினார். அதை ஹனுமான் இப்போது நினைவில் வந்தது. இருவரையும் வணங்கினார். வணங்கிட்டு ஒரு 5 ஸ்லோகங்களில் குசலம் விசாரிக்கிறார். நீங்கள் வாலிப பருவத்தினர், காட்டில் எதற்கு வந்தீர்கள்? சூரியனை போல் பிரகாசிக்கிறீர்கள். நடையில் புலிகளை போன்ற மிடுக்கு இருக்கிறது.
நீங்கள் யார்? 3 உலகங்களை படைத்து காத்து அழித்து மீண்டும் படைக்கும் சக்தி படைத்தவர் என்று அதையே லீலையாக செய்பவர் என்று எனக்கு ஒரு திடீரென ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சாட்சாத் பரம்பொருளா நீங்கள் வைகுண்டத்திலிருந்து இங்கு வந்திருப்பீர்களா? அது ஒரு காரணத்திற்காக எங்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டு எங்களுக்கெல்லாம் தரிசனம் தருகிறீர்களா? அதான் உண்மையா? படைத்தல், பராமரித்தல், மறைத்தல் எல்லாவற்றையும் விளையாட்டாக செய்கிறீர்களோ? உங்கள் இருவரையும் பார்த்தால் என்ன தோன்றுகின்றால், வாயுவை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியாதோ அவ்வாறு உங்களையும் கட்டுப்படுத்த முடியாது என்றும், நீர் எல்லாருடைய இதயங்களில் குடிகொண்டு அவர்களை தூண்டுபவர்களாக இருக்கிறீர்கள் என்றும், சாக்ஷாத் நரநாராயணர்களே பகவானுக்கு மகாவிஷ்ணுக்கு இப்படி அவதாரம் உண்டு. நாராயணன் அவதாரம், அது ரிஷியாக அவதாரம். அவர் கூட இருக்கிற நரன் இன்னொரு ரிஷி. இருவரும் சேர்ந்து வஜ்ரகாசிரமத்தில் நீண்ட காலம் தவம் செய்தனர். எதற்கு? லோகக்ஷேமத்திற்காக தவம் செய்தனர். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ஆத்மானம் சிருஜாமியகம் என்றுதானே பகவான் கீர்த்தியில் சொல்கிறார். வாட்டம், தர்மத்திற்கு எப்போது நெளிவு வாட்டம் ஏற்படுகிறதோ, ஐ லோவர் மை செல்ஃப் இன்டு பர்த் as an அவதாரா. அப்படிப்பட்ட அவதார புருஷர்களோ என்று கேட்கிறார். அப்படி கேட்ட போது ராமன் பிரமித்து போனார். என்ன அழகாக பேசுகிறார்! ஏதோ வந்து யோஜனை பண்ணி திரட்டி வைத்துக் கொண்டு அதன்படி பேசுவது போல் இல்லை. ரொம்ப இயற்கையாக பேசுகிறார். இந்த இயற்கையான பேச்சில் எவ்வளவு மெய்மை இருக்கிறது, இனிமை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. இவன் சாதாரண மனிதன் அல்ல என்று பேசினான் பாரு. ஒரு பிழை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது இப்படி சொல்லிருக்கலாமா, இப்படி சொன்னானே சொல்லிருக்கலாமா என்றெல்லாம் தோன்றவில்லை என்று நினைத்து அவரே ஹனுமானுக்கு பதில் சொல்கிறார். இது சங்கரர் ஆதி பார்வதிக்கு அத்தியாத்ம ராமாயணத்தில் கூறும் விவரம். வால்மீகி ராமாயணத்தில் ராமன் அவர் சொல்வதெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு தூதன் நிலையில் வந்திருப்பவன் கூறுவதை அரசன் நன்கு கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு அவனிடம் மேலும் விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அவனே நேரடியில் தூதனிடம் முறையாட மாட்டான். அது ராஜதர்மம் அல்ல. ராஜதர்மத்தின்படி அவனும் தன் மந்திரியிடம் கூறி அவனிடம் இந்த விசாரி என்று சொல்லுவான். ராவணனும் ஹனுமாரை லங்கையில் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்திய பிறகு கட்டி கொண்ட பிறகு பிரகஸ்தரிடம் கூறினான், இந்த குரங்கு யார் கேளுதனிடம். விஷ்ணு அனுப்பினாரா, குபேரன் அனுப்பினானா, இந்திரன் அனுப்பினானா, யார், ஏன் இங்கு வந்தது, எதுக்கு அசோகவனத்தை அழித்தது, எதுக்கு ராட்சசர்களை கொன்றது கேள் என்று சொன்னான். அதுபோல் ராமனை கேட்கிறார் அப்படின்னு கூட்கிறார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கேட்காமல் லக்ஷ்மணனை கேட்க வைக்கும்படி கூறுகிறார். லக்ஷ்மணனை கேட்க வைக்கும்படி நெகிழ்ந்து போய் ஆச்சரியப்பட்டு மனதில் முழுதும் அன்பு நிறைந்தவராக மாறுவதற்கு என்ன காரணம் என்றால், வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமான் கிட்டத்தட்ட 22 தனது ஊகங்களையும் இதுதான் அதற்கு காரணமோ அடிப்படையோ என்று தன்னுடைய தற்காலிக முடிவுகளையும் தெரிவிக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் ஹனுமார் மேதாவியாவால் தான் இவர் சாதாரணமானவர்கள், இது இவருக்கு போன்ற ஒரு வேஷம்.
இவன் உண்மையில் யார் அது தெரியாது. அது உண்மையை மறைப்பதற்காக இந்த வேஷத்தில் வந்திருக்கிறார். எதற்காக இங்கு வர வேண்டும் என்றெல்லாம் யோசித்து அவரிடம் ராமனிடம் உரையாடுகிறார். இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் அதுதான் மிகுந்த அருமை. ராமன் சுக்ரீவன் சந்திப்பு. இதை நாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பகுதி பகுதியாக ராமாயணத்தை உள்வாங்கிக் கொண்ட பொழுதோ இந்த பகுதியை கவனித்தோம். ஆனால் ஹனுமார் கூறு முழுவதையும் கவனித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஹனுமார் கூறு 22 ஸ்லோகத்தையும் நாம் நன்று இன்று கவனிப்போம், உள்வாங்கிக் கொள்வோம். ஹனுமார் கேட்கிறார், எப்படி வந்தார்? கபி ரூபம் பரித்தியஜ்ய, வார ரூபத்தை விட்டு விட்டு, பரித்தியஜ்யன்னு தியாகம், casting it aside. ஹனுமான் மாருதாத்மஜா, மாருதம்னு வெண்டு, வாயு பகவானின் புதல்வரான ஹனுமான் பிக்ஷு ரூபம், ஒரு சன்னியாசி போல் வேஷம் போட்டுக்கொண்டு ஷட புத்தி தயா, கொஞ்சம் we need not be transparent, let us hide something என்றது போல் அங்கு வந்தார். ததஸ்ய, அதற்கு பிறகு ஹனுமான் ஸ்லக்ஷ்ணயா வாச்சா, ரொம்ப லட்சணமான ஒரு வாக்கியங்கள், நல்ல சொல்லமைப்பு, பக்குவமான ஒரு கல்யாணம், மங்களம் நிறைந்த ஒரு சொற்கள், நன்கு யோசித்து, சுமனோக்கியா, நல்ல மனம், தெளிந்த மனம், சன்மனுஷ்ய மனோயதா என்கிறது போல் நல்ல மனத்தினுடைய தெளிந்த மனம். இந்த தெளிந்த மனத்தை நன்கு அதிலேயே நிலைத்த மனம். வினீத்துவத்து, அடக்கமே உருவாக. ராமருக்கு எதிர்ப்பு கை கட்டி நீட்டிக்கொண்டு ஒரு கலை முன் வைத்து யாரையா நீங்கள் என்று கேட்கும் போல் அல்ல. வினீத்துவத்து, வினயமே உருவாக. வித்யா ததாதி வினயம், படிப்பு என்ன கொடுக்கணும், அடக்கத்தான் முதல்ல கொடுக்கும். வித்யா ததாதி வினயம், வினயா ததாதி பாத்திரத்வா. இந்த வினயம் காரணமாக நமக்கு ஒரு நன்கு நண்பதை, நல்லதை உடைத்தாயிருப்பதுங்கிற குணம் வந்து சேருகிறது. பாத்திரத்வாத்து தனம் ஆப்னோது, அந்த நல்ல குணம் இருப்பதால் நமக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு வேண்டிய ஒரு பொருட்கள் செல்வம் கிடைக்கிறது. தனாத்து தர்மம் தத சுகம், அந்த தன அப்படி நல்வழியில் சம்பாதித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவதால் தெய்வ வழிபாட்டுக்கு, தானத்திற்கு, ஏழைகளுக்கு சகாயத்திற்கு, பிக்ஷுக்கள் சகாயத்திற்கு, அதிதிகள் உபசாரத்திற்கு செலவிடுவதால் புண்ணியம் கிடைக்கிறது. பாத்திரத்தால் தனம் ஆப்னோதி, தனா தர்மம், தர்மம் தேடிக்கொள்கிறோம், அதற்கு பிறகுதான் சுகம். இது ஒரு ரொம்ப சுபாஷித்த ஸ்லோகம். அது அதை பார்த்துட்டு வினீதவதி உபாகமிய ராகவோ பிரணிபத்தியச்ச, ராமம் ராமோ ராமாக, ராமம் சிங்குலர், ராமவ் ரெண்டு ராமர்கள், ராமாக பல ராமர்கள். இதான் சம்ஸ்கிருத்துல அமைப்பு, இலக்கண அமைப்பு. இந்த பகுதி முழுக்க இந்த துவச்சனம் பிரதானமா வரும். ஏன்னா 2 பேர் பிரதானமா இருக்கும். ராகவோ பிரணிபத்திய, எழுந்து விழுந்து வணங்கி எழுந்து நின்று, ஆபபாஷே தௌ வீரோ யதாவத் பிரசம்ச, புகழ்கிறார், போற்றுகிறார். ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லாமல் போற்றுகிறார், பார்த்தது கூறுகிறார். போற்றும்படி கூற வைக்கிறது அவருடைய நாவல், புத்திவன்மை, நாவன்மை.
ஆபபாஷே பேசத் தொடங்கினார். சம்பூச்சிய விதிவத்தை வீரோ ஹனுமான் வானரோத்தமாக. சம்பூச்சிய அவர்களை பிரதட்சணம் செய்வது, கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வது, பணிவுடன் கைகட்டி வாய்போதைத்து பேசுவது, கேட்பது, இந்த பாவனை எல்லாம் மேற்கொண்டு உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்திய பராக்கிரமோ. காமதோ வாக்கியம் மனதுக்கு கவரும் வாக்கியம், இனிமையான வாக்கியம், கேட்ட இன்னொருத்தர் கேட்கணும் போல இருக்கு. மிருது சத்திய பராக்கிரமம், இருவரும் பராக்கிரமசாலிகள். அவரிடம் பயந்து அப்படி பேசவில்லை, அவரிடம் பார்த்து ஒரு பெரிய ஒரு அட்மிரேஷன், அப்படி பேச வைக்கிறது. ராஜர்ஷி தேவ பிரதிமோ, உங்களை பார்த்தாக்கா ராஜா மாதிரி இருக்கு, ஆனா வேஷமோ மறுவரி, தலையிலையோ சடை, தபசு வேஷம். ஸோ ஒருவேளை இளம் வயதிலேயே ராஜாக்கள் தான் சில சமயம் கனகத்தில் வாழ்வதற்கு ஒரு இளம் வயதில் வானப்பிரஸ்தம் ரொம்ப ரேர் மேற்கொள்வது உண்டு. அதுபோல் வந்தவர்களோ தேவ பிரதிமா, உங்களை பார்த்தா சாதாரண மனுஷி மாதிரி தோணலையே, தேவர்கள் மாதிரினா இருக்கு இந்த காந்தி, அந்த அழகு, இந்த கம்பீரம். தேவர்கள் இல்லை, ஏன்னா பூமியில கால் வச்சு நடக்கிறது, தேவர்கள் கால் பூமியில் பதியாது. அதெல்லாம் நிறைய கதை நமக்கு தெரியும். ராமாயணத்திலேயே சரபங்கர் ஆசிரமத்துக்கு ராமன் போன போது அங்கே ஒரு காரணத்துக்காக தேவேந்திரன் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பினார். சரபங்கரை அழைத்து போகும் சாக்கில் ராமர் ஒருவரை காத்திருந்தார். ஏனென்றால் சீத்தை அவனை பார்க்க வேண்டும். சீத்தை வனவாசம் செய்வாள், அசோகவனத்தில் வாசம் செய்வாள். அப்பொழுது அவன் போய் ஒரு சின்ன தேவ பாயசத்தை கொடுப்பார். அவள் உபவாசம் இருப்பாள், அந்த உபவாசத்தை சகித்துக் கொள்வதற்கு பாயசத்தை கொடுப்பார். வந்தவன் வாடாத பூமாலை, இமைக்காத கண்கள், காலில் படாத பாதங்கள், இதை பார்த்து ஓ தேவர்களோட அடையாளம் என்று தெரிந்து கொள்வார் என்பதற்காக அவன் வந்தான். தேசம் கதம் இமம் பிராப்தோ, இமம் தேசம் உங்களுடைய வழியில் இருப்பதாக தெரியலையே. நீங்கள் போகக்கூடிய வழி, செல்லும் பாதை, அதில் இந்த காடு, பம்பா சரோவர இடம், இதெல்லாம் ரிஷிமுக பர்வதம், இது மாதிரி ஏரியாலாம் ஒரு தோணலை எனக்கு. கதம் how is it happened? You are here. பவந்தோ வரவர்ணிரம், வரம்னா சிறந்த வர்ணம், சிறந்த காந்தி, தங்கமேனி மேனி, அந்த நீலமேக சியாமலன் லக்ஷ்மணனுடைய தங்க நிற மேனி, அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் ஏரியாவே மினுமினுக்க வைக்கிறது. அது ஒரு புறம். அதே சமயம் இந்த கானகத்தில் இப்படிப்பட்டவர்கள் நடைபெற்று இந்த இங்க இருக்கிற மான்கள் கூட்டங்கள்லாம் பார்த்தது கிடையாது. இது சாதுவான ரிஷி சபரி போன்றவர்கள் பார்த்திருக்கார். இந்த மான்கள் உங்களை பார்த்துட்டு எடுத்த காலை கீழே வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அவ்வளவு ஃப்ரோசன் இன் டெரர். ஹி ஃப்ரோஸ் என்று சொல்றோம் இல்லையா, நாவல் எல்லாம் வரும் இல்லையா. திராசயந்தோ மிருககணானே அந்நியானேச வனச்சாரினா. காட்டுனாக்கா மான் மட்டும் இருக்குமா, பலவித மிருகங்கள் இருக்கின்றன. ஸ்பெசிபிக்கா அவர் சிங்கம், புலி, யானை எல்லாம் சொல்லல, வனச்சாரினான்னு பொதுவா சொல்லிட்டார் வால்மீகி. அப்புறம் இன்னொன்னு நான் கவனிச்சேன் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு கீழே அப்சர்வ் பண்ணிருக்காருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் அதனுடைய ஒரு வால்மீகி ராமாயணத்து இந்த சர்க்கத்தில் தமிழ் போர்ஷனை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த இந்த சத்சங்கம் முடிஞ்ச பிறகு அதை படிச்சு பாருங்க. பம்பா தீர ருகான விருக்ஷானு வீக்ஷமானோ சமந்ததா. இங்கிற மரங்கள் எல்லாம் உத்து பார்த்துட்டே வர. இந்த மரத்துல அந்த மரத்து பேர் எழுதலையே. நீம் ட்ரீ, பீப்பல் ட்ரீ, பேனியன் ட்ரீ என்று பேர் எழுதலையே. ஆணி அடிச்சு பேர் எழுத வேண்டாமா? இல்லை ஒரு சின்ன ஒரு நம்பர் போட்டு எத்தனாவது மரம் இந்த வருஷத்துல இந்த காட்டு எவ்வளவு மரம், 1000வது மரமா 5000வது மரம் எழுத வேண்டாமா? இல்லை முதல் நம்பர் 1 மரமா அது எழுத வேண்டாமா? பம்பா தீர ருகான் விருக்ஷான் தீக்ஷமானோ சமந்ததா. அதை பார்க்கிறீர்களா? இல்லை ஒருவேளை இங்க யாரோ தேடிட்டு வந்திருக்கோ. அந்த தேடுதலில் இந்த விருட்சத்துக்கு பின்னால் அவர் இருக்கக்கூடுமோ என்று சந்தேகப்படுகிறீர்களோ? ஆனால் விருட்சத்துக்கு பின்னால் ஒற்றுமில்லை என்று ஊர்ஜிதம் பண்ணுவதற்காக நன்கு பார்க்கிறீர்களோ? என்றால் மறைத்துக் கொள்வது என்பது ஒரு கலை. எல்லோரும் அந்த கலை நன்கு கற்பதல்ல. மறைத்துக் கொள்வது ஏதாவது ஒரு பாகம், ஆடையின் பாகம், வேற கை விரல், காற்றில் அலையும் கேசம் தென்பட்டு விடும். மறைத்துக் கொள்வது ஒரு கலை. இப்படி பார்க்கிறீர்களோ? இமாம் நதியும் சுபஜலாம் சுபயந்தௌ தரஸ்வரம். இந்த பம்பா நதி நல்ல வெயில் காலத்துல நல்ல வெயில் அடிக்கும் போது ஏரி, லேக், நம்ம வீட்டு பக்கத்துல லேக் இருந்தா லேக் உருக்கின வெள்ளி மாதிரி எங்க மினுமினுக்கும். சுபஜலம், பம்பா நதி சுபஜலம். அதை இன்னும் மேல்மையாக அதனுடைய சோபையை கூட்டுவர்களாக உங்களுடைய காந்தி இருக்கிறது. தேத்தியவந்தம், உங்களுக்கு எதை குறித்தும் அச்சம் கிடையாது. தீரர்கள், மனோபலம் அதிகம். சுவர்ணாபோ, தங்க ஆபரணங்கள் எல்லாம் தரித்துக் கொள்ள வேண்டியிருக்கு. சர்வபூஷண பூஷாராக, நிறைய ஆபரணங்களை, கைவளையம், பாகுவளையம், ஹாரம், கங்கணம், கையூரம் இதெல்லாம் தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டதுக்கு அடையாளங்கள் தேகத்துல காணப்படும். ஆனா இப்ப தரிக்கல. ஏன்? வை கிமர்த்தம் ந விபூஷ்டாக. அதற்கு பதிலாக சீரவாசம், மறுமுறை கட்டி வந்திருக்காள். விஸ்வசந்தோ, அடிக்கடி பெருமூச்சு வரல. வரபுஜோ, இந்த கை இரண்டும் பெரிய இருப்பு வழக்க மாதிரி தூண் மாதிரி இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ரென்த். அந்த விராதனை தூக்கி போட்டு குழி தோண்டி கீழே போட்டு பதைத்தராமர் பதைத்தார் அல்லவா? கீழையன் தாய்மா பிரஜாக, இங்கு வசிப்பவர்கள் எல்லோரும் போனைக்கிறது பயப்படுறாரு. சிம்ம விப்ரேக்ஷோ வீரோ, சிம்மம் போல் இந்த பார்வை மாறி மலை முழிஞ்சில் மண்ணிற்கொடர்ந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரவா போல எழுந்து சோமல் நிறுத்தி மின்பக்கம் நீட்டி பின்பக்கம் நீட்டி பெரிய கர்ஜனை புரிந்து பண்றது போல் அச்சம் ஏற்படுத்த வேண்டும். மகாபல பராக்கிரமம். சக்கர சாப்ப நிபே சாப்பே, உங்க கைவில் வச்சுட்டு இருக்க. ஸோ கிளியர் யூ ஆர் க்ஷத்ரிய குலம். அந்த வில்ல பார்த்தா எப்படி இருக்குன்னா இந்திரனுடைய வில் போல் இருக்கு, அவ்வளவு பிரம்மாண்டமான வில்லு.
எந்த எதிரியை நாசம் செய்வதற்கு இந்த கை ஏந்திருக்கிறீர்கள்? ஸ்ரீமந்தோ, லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு. ரூப சம்பன்னோ, இந்த அழகுக்கு உங்களிடம்தான் குறைவே இல்லாத ஒரு அழகு. ராமः கமலபத்ராட்சः பூர்ணச்சந்திர நிபானனः ரூபதாட்சண்ய சம்பன்னः பிரசூதே எனக்காத்மஜே என்று அனுமார் பின்னாடி சொல்ல போறார் சீதை கிட்ட. ரூபதாட்சண்ய சம்பன்னः என்று சொல்ல போறார். அப்படி ரூப சம்பன்னமா இருக்கார். ரிஷபஸ்ரேட் நடந்த ஒரு நன்று ஒரு காளை, நல்ல உயரம், நல்ல ஹெல்த், கிளீனா இருக்கு, ஒரு அழுக்கு இல்லை உடம்புல. ஸ்ரீசைலம் சுவாமி சேவிக்க போற போது, மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்ரீசைலம் போற போது அங்க கோயில்ல ஒரு காளை வச்சிருக்கா, ரொம்ப உயரமான காளை. அதை ஒருத்தன் பிடிச்சு நிக்கிறான் ஒருத்தாங்க. அதற்கு வயிற்றுக்கடியில குனிஞ்சு போய் அப்புறம் இதை பிரதட்சணமா வாருங்கோ அப்படின்னு அங்க இருக்கிறவள்லாம் சொன்னான். ரொம்ப சிரமப்படாம குனிஞ்சு போனாக்கா அது எவ்வளவு உயரமா இருக்கணும் நினைச்சு பாருங்க. பிரபையா பர்வத்தேந்திரோ, உங்களுடைய பிரபை இந்த மலை எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். யுவையோர் அவவாசிதா, உங்களிலிருந்து கிளம்பி அங்க ரிஃப்ளெக்ட் ஆக மறுபடியும் உங்க மீது காந்தி வருது. ராஜ்யார்க அமர பிரக்யோ தேவலோகத்தில் இந்திரனே உங்களுக்கு அபிஷேகம் செய்தது போல், கிருஷ்ணனுக்கு இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தது போல் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களோ என்று நினைக்கிறேன். ராஜ்ய அமர பிரக்யோ, இந்த தேசத்துக்கு ஏமந்த இதம் தேசம் கதம் ஆகதோ. பத்மபத்ர பத்ரேக்ஷணோ வீரோ, தாமரை போல் இதழ்கள், கண் இதழ்கள், தாமரை இதழ்கள் போன்ற கண்கள், ஆனால் ஜட்டாமண்டலம் பொருத்தம் இல்லையப்பா. ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தர் பார்க்க வேண்டாம், மாதிரி ஒரு ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு. உயரத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும். வீரோ, ஒருவேளை தேவலோகத்திலிருந்து வந்திருக்கடோ, தேவலோகாத்தி இகாகத்தோ, ஒருவேளை எதிர்ச்சீவ சம்பிராப்தோ சூரிய சந்திரோ வசுந்தராம், சூரிய சந்திரர்கள் இங்கேயே போர் அடிக்கிறதுப்பா, கொஞ்சம் பூலோகத்தை போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்த்து வரலாவா, லேட்டஸ்ட் என்ன ஹெட்லைன்ஸ் என்ன நடக்கிறது எல்லாம் பார்த்து வரலாம் அப்படின்னு 2 பேர் வந்திருக்கடோ மாறுவேடத்துல. விசால வக்ஷசம், என்ன பிரம்மாண்டமான ஒரு வக்ஷஸ்தலம். வீரோ மானுஷோ தேவ சிம்மஸ்கந்தோ மகோத்சாகோ, தோளெல்லாம் துமில், தோல் அசைறது, இந்த மசில் ரொம்ப உற்சாகம், குறையாத உற்சாகம் உள்ளவர்கள். ஒரு பல பசுமாடுகள் நடுவில் காளை என்ன கம்பீரமா இருக்குமோ அந்த கம்பீரத்தில் இருக்கிறீர்கள். பாகவகா பரிகோபமாக, 2 புஜங்களும் இருப்பு வழக்க மாதிரி இருக்கு. சர்வபூஷண பூஷார்கா,
The body must be anointed and decorated with jewels and ornaments. அதனால ஒரு ஆர்னமெண்ட்டையும் உங்க உடம்புல காணும். கேம் கிமர்த்தம் ந விபூஷிதாக. நீங்க உலகத்தையே காப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் என்று நினைக்கிறேன். ரக்ஷிதம் பிருத்திவீமிமாம் ச சாகர வனாகா கிருஷ்ணாம் பிந்தியமேரு விபூஷிதாம். இந்த உலகத்துல கடல் உண்டு, மேருமலை உண்டு, விந்திமலை உண்டு, மலை உண்டு, நதி உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு. அது எல்லாம் விளையாட்டாவை பரிபாலிக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கிறேன். சித்திரை சுலக்ஷணை மிகவும் அழகு நிறைந்த உலகத்தை அழகு நிறைந்த ஒரு உருவத்துடன் நீ காப்பாற்றி வருகிறேன். பிரகாசயத்தை யதேந்திரசிய வஜ்ரே ஹேமபூஷிதே. உங்களுடைய வாழ் நீளம் அகலம் இந்திரனுடைய வஜ்ராயுதம் போல் இருக்கிறது, பிரகாசிக்கிறது, மின்றது. அம்பரிகளில் நிறைஞ்சு இருக்கு, நிறைய பானம். அது ஒருவேளை குறையாத ஒரு அம்பரிகள் போல் இருக்கு. ஜுவலப்பிரிவு பன்னகேகி. பாம்பு சட்டை ஒழித்தா அது உடம்புல ஒரு பளபளப்பு வரும். பாம்பு எல்லா பாம்புகளுக்கும் ஒரு காலக்கிரமத்துல மேல் தோல் உறிஞ்சுட்டே இருக்கும். நம்ம கை சில சமயம் உடனகையில தோல் உரியிற மாதிரி. அது என்ன பண்ணும், அந்த தோல் கண்ணை மூடிடும். அந்த தோலை அது உரிக்காவிட்டால் கண்ணை மூடிடும், கண் பிளைண்ட் ஆயிடும். அதற்காக ஜூல பார்த்தேன்னாக்கா பாம்பு என்க்ளோஷர்ல ஒரு கட்டை வச்சு அடிச்சிருப்பா. அது ரொம்ப கூர்மையான கட்டை நுனி இருக்கும். அந்த கட்டுக்குள்ள மூஞ்சி வச்சு இந்த மாட்டிக்கும். மாட்டிட்டு சர்ன்னு முன்ன போயிட்டே இருக்கும். அந்த தலைகீழா புரட்டி போட்ட மாதிரி சொக்காய ஆண்மகன் கேட்டு தலைகீழ தலைக்கு மேல் தூக்கி கேட்டா தலைகீழ ஆயிடும் இல்லையோ, அப்படி ஆயிடும். அந்த சட்டையின் உடம்பு, மாம்புண்டி சட்டையின் உடம்பு, இந்த சட்டை இங்க எல்லா பாம்புக்கும் வெள்ளையாத்தான் இருக்கும். என்ன கண்ணாகமாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு மாதிரி வெண்மை நிறமா இருந்தாங்க. அது பிரகாசிக்கும். அப்படி பிரகாசிக்கிறது உங்க தேகம். நான் இவ்வளவு பேசுறேன் சுவாமி, இன்னும் மௌனமா இருக்க. நான் கேட்டதை பிடிக்கிறது என்ற அடையாளம் தெரியல. நான் சொன்னதெல்லாம் சரியானது அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்ட அடையாளமும் தெரியல. இன்னும் கஷ்டம் மௌனமா இருக்க. நான் யாருங்கிறத உங்ககிட்ட மறைக்க முடியுமா? சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தர்மாத்மா, வானர பொங்கவகா, வானர்களுக்கு நல்லவன். நான் அவனுடைய மந்திரி, வாயுனுடைய புதல்வன். நான் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுக்கும் அண்ணாவுக்கும், ராஜாவா இருந்த அண்ணாவுக்கும் பகை ஏற்பட்டு, அந்த பகை காரணமாக உயிருக்கு பயந்து பறந்து ஓடிண்டே இருக்கான். ஒரு இடத்துல கூட ஒரு ரிலீஸ் டேட் போட்டு டெனட்டா இருக்கிறது இல்லை. ஏதோ 10 நாள் இருக்கா, டக்குனு ஓடி போயிடலாம். ஹோட்டல் ரெஜிஸ்டர் பண்ணா கூட ஃபால்ஸ் அட்ரஸ் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்றான். நான் அவனால் பிரேஷித்தாக அனுப்பப்பட்டேன், இந்த சுக்ரீவனால் அனுப்பப்பட்டேன். சுக்ரீவன மகாத்மனா. முதல்ல சுக்ரீவோ நாம தர்மாத்மான்னார். இந்த சுக்ரீவோ என மகாத்மனான்னு சொன்னார். ராஜா வாடல முக்கியானாம். வாலி இருந்தாலும் இவன் தான் ராஜாவா இருக்கணும். வாலிக்கு முன்கோபம் நிறைந்த ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இங்கேயே ஒரு பிராமன் மனசுல போட்டு வைக்கிறார். யுவாபியாம் சகி தர்மாத்மா சுக்ரீவம் சக்கியமிச்சதி.
இந்த சுக்ரீவன் உங்களோட சேகம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உங்களோட சேவை பண்ணா அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமோன்னு ஆசைப்படுறான். தஸ்ய மாம் சச்சிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜா. அப்படிப்பட்டவனுடைய மந்திரி சச்சிவம், வித்தம் அரிய கடுமையான அழகா. இதெல்லாம் கேட்டபோது ராமனுக்கு ஒரே புல் அரிச்சு போயிடுது. இது சொல்லிட்டு வருமான் வந்து வாய மூடிட்டார். வாக்கியஜ்யம், வாக்கியத்தை நன்கு பேசக்கூடியவர், எப்படி வாக்கியத்தை அமைத்து பேசணுமோ அந்த திறமை அறிந்தவர், வாக்கிய குசலக அறிந்து எதை சொல்ல நினைத்தாரோ அப்படி பேசுபவர். மனசேக்கம் வச்சசேக்கம் மகாத்மனாம். அதுபோல் உவாச்சு கிஞ்சன, ஒன்னும் சொல்லல. அப்போ ராமர் வந்து லக்ஷ்மணனை பார்த்து திரும்பி சொல்றார், லக்ஷ்மணா பிரகிருஷ்டவதனா ஸ்ரீமான். ராமன் வந்து சபரி ஆசிரமத்தை வழிவிட்டு வந்த பிறகு என்ன பிரசன்னம், அதை விட அதிக பிரசனமா காணப்பட்டாராம் லக்ஷ்மணனுக்கு. இந்த மாதிரி யாரை தேர்ந்து வந்திருக்குமோ அவனுடைய மந்திரி நம்ம தேர்ந்து வந்திருக்கான். இது ஒரு நல்ல சகுனம் இல்லையா? சச்சிவோயம் கபீந்திரஸ்ய சுக்ரீவசிய மகாத்மனகா. அவரும் மகாத்மா போட்டுட்டார் சுக்ரீவனுக்கு. பிரத்யபாஷத சௌமித்ரே, சுமித்ரே சுமித்ரேன் மைந்தனே ஹனுமானுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றார். சங்கரர் அங்க சொன்னார்னு பார்த்தோம். ராமனே பேச ஆரம்பிச்சார். நீ யாரு அப்படின்னு கேட்டார். நான் ராமன், தசரத மைந்தன், காட்டுக்கு வந்திருக்கேன். காட்டுல வந்து சீத்தை காணா போனா அவள் தேடின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதாக அங்க ஹனுமான் சொன்னதா, ஹனுமானுக்கு ராமன் சொன்னதாக சங்கரர் சொல்றார். ரொம்ப ராமனுடைய பிரைஸ் இது. நான் ரிக்வேத வினீதஸ்ய, ரிக்வேதத்தை அபியாசம் பண்ணாதவன், யஜுர்வேத அதாரிணா, எதிர்வேத ரிக்குகளை மனசில் தரிக்காதவன், இன்னும் சாமவேத விதுஷா, சாமவேதத்தில் பாண்டித்யம் பெறாதவன், ஓதாமல் தினம் காலையில் ஓதாமல் குருமுகமாக கேட்டு, சாமவேத விதுஷா சக்கியம் ஏவம் விபாஷித்தம். இந்த மாதிரி பேசுறதுக்கு திறமை கிடையாது. நூனம், இந்த 4 வேதங்களை நன்கு பயின்றவன் மட்டுமே இவ்வாறு பேசக்கூடியவன் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனையன பகுதா சொல்லும். நவ வியாக்கரணங்களை படித்தவன், அடிக்கடி படித்தவன், திருப்பி திருப்பி படிச்சவன். பகு வியாகரத்தானே நெக்கஞ்சியத்தை அவசப்தித்தம், அப்படி அடிக்கடி படிச்சதுனால ஒரு பேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒரு சந்தி பிரிச்சு பேசுறது, சந்தியில் பிரிப்பதில் சேர்ப்பதில் தவறு எதுவும் காணப்படவில்லை. உச்சாரயதி கல்யாணி, அவன் அட்டரன்ஸ் என்ன சொன்னாலும் மங்களகரமா இருக்கு, கல்யாணமா இருக்கு. வாசம் ஹிருதயம் ஹர்ஷினீம், அவன் பேச்செல்லாம் வந்து ஹிருதயத்துக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கறது. உடம்புக்கு குளிச்சு, ஹாட் டே, உடம்புக்கு கொஞ்சம் சந்தனம் யாராவது பூசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படி மகிழ்ச்சி கொடுக்கறது. சுருக்கமா லக்ஷ்மணன் சொன்னார், நீ எந்த சுக்ரீவனை பத்தி இப்படிலாம் சொன்னியோ ஹனுமானே, தமேவ ஆவாம் மார்க்காவா, ஆவாம் நாங்க 2 பேரும், அகம் ஆவாம் வயம், நாங்கள் இருவரும் அந்த சுக்ரீவனை தேடிக்கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறோம் என்று கூறி, இதுக்கு அடுத்து சுக்ரீவனும் ராமனும் பேசுவார்கள். சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் அக்னி சாட்சியாக ராமர் நட்பு செய்து வைக்கிறார். இந்த நட்பு செய்து வைக்கும் போது சுக்ரீவ ராம
பிரணய பிரசங்கே சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணா. ராமனும் சுக்ரீவனும் இவ்வாறு அக்னிசாட்சியாக ஸ்நேகம் பண்ணி கொண்ட பொழுதோ சீதையினுடைய கபீந்திரனான வாலியினுடைய க்ஷணதாச்சரானாம் நிமிஷத்து நிமிஷம் வேற ஒரு வடவழிக்கு மேற்கொள்ளக்கூடிய நிச்சயமில்லாத ராட்சதருடைய குணம் படைத்த ராவணனுடைய ராஜீவஹேம ஜலனோபமானி, தாமரை போன்ற சீதையின் தாமரை போன்ற குரங்குகளுக்கே உள்ள மஞ்சள் நிறம் உள்ள ஹேமம்னா தங்கம், அந்த மஞ்சள் நிறம் உள்ள கண்களுடைய வாலியினுடைய க்ஷணதாச்சராணம் இந்த ராவணனுடைய வாமானி நேத்ராணி சமஸ்பரந்தி, இடது கண்ணும் துடிச்சுதான். ஒரே சமயத்துல ஆண்களுக்கு இடது கண் துடிச்சா அபசகனம், பெண்களுக்கு இடது துடிச்சா சுபசகனம் அப்படின்னு சகுர சாஸ்திரம் சொல்றோம். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் அஜெண்டால போட்டிருந்தோம், சுக்கிரீவ சுத்தின்னு போட்டிருந்தோம். இதுக்கு சுக்கிரீவ சுத்துக்கு இனிப்பதான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்து எவ்வளவு பார்த்துருக்கோம்னா கிட்டத்தட்ட 30 ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் பாக்கி பார்க்க வேண்டியது 60 ஸ்லோகம் இருக்கு. அதை அவசரம் இல்லாம அடுத்த வாரம் பார்ப்போம். இனி உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களுக்கான நேரம். எஸ்மா வசந்தம்மா? யா, தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க ஒரு 30 ஸ்லோகம் தான் பார்த்தோம்னாலும் அதுல ரொம்ப ஆழமா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா அழகா இருந்தது. அந்த மந்திரி எப்படி பேசணுங்கிறதெல்லாம் இங்க ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய எக்ஸாம்பிள்ல இருந்து தான் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவரு சச் டிப்ளமேட் இல்லையா? மேல போக போகவும் நம்ம இன்னும் பார்ப்போம். அப்புறம் இதுல அந்த அவரு போடுற வார்த்தையெல்லாம் பகவான் கொடுக்குற விஷயத்தோட கனெக்டடா இருக்கு. பகவான் சாவித்ரி ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ்ல சத்யவான்ட்ட கேட்பா இல்லையா, who art thou, what name musical on earth expresses thee to men, what trunk of kings watered by fortunate streams has flowered at last upon one happy branch. நீ ராஜகலையோட ஏதோ ராஜவம்சத்துல இருக்கணும், உன்னுடைய இளமைக்கேற்ற வீரச் செயல் செய்யணும், அந்த மாதிரி இருக்கு நீ. ஆனா இந்த மாதிரி ஒரு ஹெர்மெட்டிக்கா அந்த சூழ்நிலையில ஏன் இருக்கன்னு கேக்குற மாதிரியே அதோட ஒரு சின்ன பகுதியான இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பகவான் இத மனசுக்குள்ள ஆஞ்சநேயரையும் பகவான் ஸ்ரீராமரும் மீட் பண்றதெல்லாம் நினைச்சேதான் எழுதினாரு. ஏன்னா அவருக்கு அதுல ரொம்ப பாண்டித்யம், ஒரு ரொம்ப டெப்த் அதுல. அப்படியே அவரு ஒருவேளை இதெல்லாம் லைட்டா நினைச்சுதான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த எல்லாமும் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஆஞ்சநேயர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும். அப்புறம் அந்த முதல் அட்வொகேட் லாயர்லாம் ஆஞ்சநேயர் தான் போல இருக்கு. அப்படி லாஜிக்கலா இட் லுக்ஸ் லைக் திஸ், இந்த ஆபரணம் போட்டு இருக்கிறதுக்குள்ள அடையாளம் இங்க இருக்கு, அப்படி எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா சொல்றாரு. தேங்க்யூ வெரி மச் சார், யூ ஹவ் டேக்கன் சச் a lot of pain. ரொம்ப நிதானமா எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா விளக்கினதுக்கு பெரிய நன்றி சார். தேங்க்யூ. எஸ்மா, அங்கம்மா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். ரொம்ப அருமையா இருந்தது. நான் இன்னைக்கு நீங்க அனுப்பிச்சத லைன் பை லைன் நீங்க சொல்லும்போது நானும் கவனிச்சிருந்தேன், அதையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். அந்த ஆஞ்சநேயரும் அந்த ஸ்ரீராமன் பேசுற பொழுது அது அவருடைய ஒரு உள்மனது ஒரு ஆன்மீக ஒரு இதை எப்படி அது வெளியே தெரிஞ்சிருந்த மாதிரியும் காமிக்காம, ஆனா அவரை புகழ்ந்து பேசுறதுலயே அது ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப அருமையா நீங்க விளக்கம் சொல்லியிருக்கள்.
அது வந்து அவர் பேசுறது ரொம்ப அதாவது கடைசி வரலாம் அவர் அந்த ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் உள்ள பந்தத்தை வந்து இப்பவே வந்து கொஞ்சம் உணர்ந்து கொள்ள மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க சொல்ற இதுல எனக்கு அதே மாதிரி வந்தது. என்னன்னு தெரியல, அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த அந்த அவர் வந்து சுக்ரீவனை பத்தி சொல்லும் பொழுதும் அவ்வளவு அது வந்து நமக்கு வந்து சொல்லும் போதே நமக்கும் அப்படியே ஒரு இதை வந்துருது. இந்த ஸ்ரீராமனுக்கு எப்படி மனசுல இது பண்றது, அவர் தெய்வம்ங்கிறது அவளுக்கு தெரியுது. அவருக்கு அந்த ஆன்மீக இதுல இருந்து அதான் அவ்வளவெல்லாம் தேவர்களோ அதெல்லாம் இவ்வளவு சொல்றார் அவர். வந்து அவருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் விவரிச்சு அவ்வளவு அழகா வந்து வர்ணிக்கிறார் அவர். ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. அப்புறம் இந்த பாம்பு சட்டை அது அது கூட வந்து அந்த நாள்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த வீடோட பேக்யார்டுல இந்த மரங்கள் எல்லாம் தாண்டி சோறு இருக்கும்பொழுது வீட்டு சோறுல அந்த காலம்பரை பார்த்தாக்கா வெள்ளை வெள்ளையா இருக்கும் நிறையா. அப்ப அந்த பெரியவங்களாம் சொல்லுவோம் அதை வந்து, ஓ இன்னைக்கு நேற்றுக்கு பாம்பு ராஜா வந்துட்டு போயிருக்காரு போல இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப மரியாதையா வந்து எல்லாரும் பேசுறாரு. அதே மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். என்ன இது அந்த வெள்ளை நீங்க சொல்லும்போது வெள்ளை வெள்ளையாங்கிறது அந்த பார்த்துருக்கேன் நானும். அந்த ஞாபகம் இருக்கு, இப்ப வந்தது. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நான் சொல்றது அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப சந்தோஷம். கேட்க கேட்க நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்னீங்களே, ஒரு எவ்வளவு தடவை கேட்டாலும் புதுசா கேட்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்பவே நான் வந்து அதுல ஐக்கியமாயிட்டேன். அவ்வளவு அருமையா இருந்தது. எவ்வளவு தடவை கேட்டாலுங்கிற மாதிரி அவ்வளவு புதுசா கேட்கிற மாதிரி அவ்வளவு அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 சார். தேங்க்யூமா. எஸ்மா ராதாராணிமா. நமஸ்காரம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா இருந்தது கேட்க. நீங்க தமிழாக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அது படிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. இந்த 2 இளைஞர்களை நாம பார்க்க மாட்டோமா ஒர்க்காவானோன்னு. ஆமா, அந்த ஹனுமான் விவரிக்கும் போது அவ்வளவு அழகு. அது ரொம்ப அருமை, ரொம்ப அழகா சொன்னேன். இன்னொன்னு கத்துக்க வேண்டியது, ஹனுமான் பேசி முடிக்கிற வரை 2 பேரும் ஒண்ணுமே சொல்லல பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி லாங்குவேஜோ கண்ணோ காதோ ஒண்ணுமே பண்ணாம அமைதி லிசனிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப அழகா இருந்தது. சம்திங் டு லேர்ன். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் நீங்க இது ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போட்டோ அண்ட் தமிழாக்கம் அது ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி சார். தேங்க்யூமா. தேங்க்யூமா. எஸ் ரங்கராஜன். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 2 இடத்துல உங்களோட டச் கிளாசிக்கலா இருந்தது. ஒண்ணு வந்து அவன் பயந்துட்டே ஓடுறான் சுக்ரீவன், அதனால லாட்ஜுக்கு போனா கூட ஃபால்ஸ் நேம்ல தான் அவன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான் நீங்க சொன்னது ஒரே சிரிப்பா இருந்தது. அது அதாவது இந்த காலத்துல இந்த மாதிரி ஃபால்ஸ் நேம்ல இது பண்ற மாதிரி சொன்ன மாதிரி நீங்க சொன்னது. அதே மாதிரி நீங்க அனுப்பிச்சதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டேக்கன் அபேக். என்ன அப்படின்னா 2023 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிந்துல வந்து அந்த கதா காலக்ஷேபம் எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் போடுவா. அதுல வந்து அந்த தாமல் பெருந்தேவியும் அவ அண்ணா ராமகிருஷ்ணன் அவ 2 பேரும் இந்த நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாம் நடிச்சார். இதுல டிவில எல்லாம் இது பண்ணுவார். அவர் என்னோட தான் படிச்சார். அவர் நான் பிஎஸ்சி பாட்டனி படிக்கும் போது அவர் BA சைக்காலஜி படிச்சார். அவரோட தம்பி வந்து இவர் ராமகிருஷ்ணன், தங்கை வந்து இந்த தாமல் பெருந்தேவி. அந்த இதை வந்து நீங்க போட்டிருந்தீங்க. 2001 24 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஹிந்தில இருந்து எடுத்து போட்டிருந்தீங்க. அது உங்களோட கேரக்டரிஸ்டிக் டச் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச். We are all very grateful to you and we are indebted to you, sir. Thank you very much, sir. Thank you, Rangarajan. Yes, சொல்லுங்க.
ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார். எல்லாமே ரொம்ப அழகு. அது நேரா கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ந்த மாரி ஒரு நாடகம் பார்த்த மாதிரி ஒரு அப்படி ஒரு வர்ணனை ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஆஞ்சநேயர் வந்து ராமரையும், லக்ஷ்மணரையும் பார்த்து போய் அது விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது எல்லாமே, அதனால தான் சொல்லின் செல்வர்னே அவருக்கு ஒரு பட்டம் உண்டு ஆஞ்சநேயருக்கு. அது எப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட எப்படி பேசணும், அது ஒரு எதுவும் சண்டையோ எதுவும் வந்துடாம ஒரு சமாதானமாகவும், ஒரு விஷயங்கள அவள்ட்டருந்தும் வந்து ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்கு எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேயர். அவர்ட்டருந்து நம்ம நெறைய கத்துக்கணும். அது சொல்லின் செல்வர். கண்டேன் சீதைன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த இத எடுத்துன்னு போய் குடுக்கும்போது, ராமர் வருத்தத்துல இருக்கும்போது, வேற எதையும் சொல்லாம கண்டேன் சீதைங்கிற முதல்ல சொல்லுவார் கம்பராமாயணத்துல. அதனால அந்த சொல்லின் செல்வர்ங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு பெயர் ஆஞ்சநேயருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது நீங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்யூ சீனிவாசன். என்ன ரங்கராஜன், you want to say something more? ரொம்ப 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 வெரி 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 கிரேட்ஃபுல் சார். அப்படியே அந்த வால்மீகி ராமாயணத்தையும் இந்த ராமாயணத்தையும் கம்பேர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சும்மா சிம்பிளி நெவர் தாட் ஆஃப் லைக் திஸ் சார். அது அவ்வளவுதான். வசிஷ்டர் எழுதியதுக்கும் வால்மீகி எழுதியதுக்கும் ஏன்னா பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை மறுபடியும் சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. எஸ்மா. எஸ்மா கலா, அன்மியூட் பண்ணிக்கோமா. ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் அம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. சொல்றாப்ல என்ன சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் மத்தவாலே அழகா அதை கரெக்டா சொல்லிட்டா. அந்த அளவுக்கு அந்த சொல்லின் செல்வன் அந்த பட்டத்துக்கு உகந்தவர் அந்த ஆஞ்சநேயர் தான் அப்படிங்கிறது. நான் இந்த ராமாயணம் கதை கேட்டிருக்கோம், நம்ம எத்தனையோ பார்த்திருக்கோம். ஆனா கூட அவ ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் ராமர் லட்சுமணரை ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் பார்த்து ஏதோ சாதாரணமா இருக்கிறாப்புலதான் இருக்கும். ஆனா இத நீங்க அவ்வளவு விவரிச்சு மனசு அப்படியே நெகிழ வச்சுட்டு ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி மாமா உங்களுக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ. எஸ் மீராமா. நமஸ்காரம் சார். சார் ரொம்ப ரொம்ப அதாவது சந்தோஷம், என்ஜாய், எத்தனை வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. அருமையா இருந்தது. நான் சொல்லின் செல்வர்னு ஆஞ்சநேயரை சொல்றாங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து ராமர் லக்ஷ்மணர்கிட்ட பேசுற அந்த ஸ்லோகங்களை என்ன அழகா நீங்க சொன்னீங்க சார். ரங்கராஜன் சொன்ன மாதிரி இல்ல, நடுவுல எங்களை வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி, சிரிக்க வைக்கிற மாதிரி சில வார்த்தைகள் லார்ஜ் ரூம், அவர் கொஞ்சம் இன்னொரு வார்த்தை நான் நோட் பண்ணி வச்சுதான் நோட் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் நான். அருமை. அப்படியே நல்லா என்ஜாய் பண்ண சார். அப்படியே அந்த போட்டோ வேற போட்டுட்டீங்களா, அப்படியே எங்களுக்கு அங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். அனந்த சார். சார் அந்த பம்பாங்கிற ரிவர் தான் இப்ப இந்த கேரளால இருக்கிற பம்பாவா இருக்குமா? இல்ல, அது வேற, நாட் கேரளா. ஏன்னா இது கேரளா, பகவான் கேரளாக்கு போகல. He was still somewhere in தண்டகாரண்ய edge. தண்டகாரண்யத்திலிருந்து பஞ்சவட்டிலிருந்து போயிட்டு இருக்கார் டுவர்ட் சவுத். கிஷ்கிந்தைக்கு எங்க இருக்கா, அருகில் இருக்குன்னு பார்க்கணும். கிஷ்கிந்தை கேரளாவில் இருக்குன்னு இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லலை. ஸோ பம்பா வேற, அது வேற. அது அது வேறையாவே இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான காலகட்டங்கள். அதோடைய கோர்ஸ் மாத்திக்கும், ரிப்பீட் செய்யலாம், தெரியாது நமக்கு. ஸோ இதோட இந்த சத்சங்கம் முடிச்சுக்கலாமா? ரொம்ப அருமையான, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ராஜன். தேங்க்யூ. அவங்களுடைய அருமையான வியாக்கியானங்கள் கமெண்ட் பண்ண, அவங்களோட வியாக்கியானம் ரொம்ப பிரமாதமா இருக்கு.
எல்லாரும். இட் வாஸ் வெரி டிலைட்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ வரதன் சார். एवम् एतते पुरावर्तम् आख्यानं भद्रमस्तवः प्रव्याहर विश्रब्दं बलं विष्णोः प्रवर्तताम्. लाभस्तेषां कुतस्तेषां केस्तेषां पराभवः येषाम् इन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठतः. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सव्यसालिनी. येषोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. कावेरी वर्ततां काले काले वर्षतु वासवः. श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गस्य वर्तताम्. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम्. न्यायेन मार्गेण महीं महिषाः. गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्दये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. श्रीमते रघुवीराय सेतुल्लङ्घित सिन्धवे जित राक्षस राजाय रणधीराय मङ्गलम्. असाध्य नगरीं दिव्याम् अभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मङ्गलम्. मङ्गलाचार्यवरै मदाचार्य पुरोगमै सर्वैश्च पूर्वे आचार्ये सत्कृतयास्तु मङ्गलम्. कायेन वाचा मनसेन्द्रियर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् यत् सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि. Om Sri Aurobindo Meera, open my mind, my heart, my life to your light, your love, your power in all things. May I see the divine. Arise, O resplendent being, thou art ever pure, who knowest neither birth nor death. Arise, Almighty One, and manifest thy nature. Thank you very much, Ma. Thank you very much. Thank you very much. Thank you everybody sir. தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாரும் சொன்னபடி கம்பர் வந்து அடைமொழி கொடுக்கறதுல பெரிய மாஸ்டர் போல இருக்கு. சொல்லின் செல்வர், கற்பின் கனல், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காருல்ல. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். மீராமா கரெக்டா சொல்லிட்டாங்க, இந்த குரூப்போட சொல்லின் செல்வர் நீங்க தான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார்.